என் அன்பிற்கினிய தமிழக வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி நமது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நமது நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நடக்க உள்ளது. நாமெல்லாம் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம். நான் வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், தங்கள் தொகுதியின் நலன் சார்ந்து வேட்பாளரை பார்த்து சின்னங்களுக்காக மட்டும் வாக்களிக்காமல், கடந்த 20-25 நாட்களாக அத்தனை கூட்டணி வேட்பாளர்களும் தங்களை நோக்கி வாக்குகள் கேட்க வந்திருப்பார்கள். தங்கள் வாக்குறுதிகளை சொல்லியிருப்பார்கள், தங்கள் சாதனைகளை சொல்லியிருப்பார்கள். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும், எந்த வேட்பாளராக இருந்தாலும், உங்கள் தொகுதிக்கும் உங்கள் மனசாட்சிக்கும் எந்த வேட்பாளர்கள் சரியாக இருப்பார் என்பதை நினைத்து பார்த்து தாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதே எனது அன்பான கோரிக்கை. ஒருவேளை பணத்திற்கு வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உங்கள் தொகுதியில் 1000 ரூபாய்க்கு வாக்களிக்கிறீர்கள் என்றால், உங்கள் வாக்குகளை, உங்கள் தன்மான உணர்ச்சியை தினமும் வெறும் 54 பைசாவிற்கு நீங்கள் விற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம். ஒருவேளை 500 ரூபாய் வாங்கியதற்காக நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு வெறும் 27 பைசாக்களுக்கு உங்கள் தன்மானத்தை விற்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஒருவேளை வெறும் 300 ரூபாய்க்கு நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தன்மானத்தை ஒரு நாளைக்கு வெறும் 16 பைசாக்களுக்கு நீங்கள் விற்கிறீர்கள் என்ற அர்த்தம். எனவே ஒன்றினும் மேலான வாக்குகளை, தங்கள் தன்மானத்தை, தங்களுடைய உரிமையை தயவு செய்து விலை பேசி விற்காமல், பைசா கணக்கில் விற்காமல், ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் நமது பாரத தேசத்தில் எந்த வேலைக்கு சென்றாலும் 500 முதல் 1000 ரூபாய் சம்பாதிக்கும் நமது பாரத குடிமக்கள் தயவு செய்து பைசா கணக்கில் தங்கள் தன்மானத்தை விற்காமல் உங்கள் மனசாட்சிப்படி வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.